ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோகாசன நிகழ்ச்சி தரப்படுகின்றது. முதல் நிகழ்ச்சியாக தரப்படுவதன் காரணத்தை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். மனிதனுக்கு ஆரோக்கியம்தான் முக்கியம், உடல் நலம்தான் முக்கியம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். இவைகளெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் யோகாசனத்தை தவிர வேறு வழி ஏதும் கிடையாது. இப்பொழுது இந்த கவயாசனத்தை மெதுவாக செய்ய வேண்டும். அப்படியே படுங்க. பத்மாசனத்தை கையை வைத்து தூக்கி நெத்திக்கு கொண்டு போய்விட வேண்டும். இது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 4 கோஷங்களையும் சரியாக இயங்க வைக்கப்படுகிறது. மனிதனில் முக்கியமான 4 பாகங்கள் இருக்கின்றன. ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், கண்ணு, மூக்கு, காது, சென்சேஷன் பார்ட்ஸ் அண்ட் பிரெயின். இந்த 4 பாகங்களில் தான் நோயே வருகிறது. இந்த ஆசனம் இந்த 4 பாகங்களையும் செம்மையாக செயல்பட வைப்பதோடு அதில் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களையும் குணப்படுத்த வல்லது. மெதுவாக இறக்குங்கள், மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்க. 2 மூச்சு வாங்க. இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்க இடது பக்கம். சரி, மீண்டும் இந்த ஆசனத்தை மெதுவாக செய்யணும். பண்ணுங்க. பத்ம கவயாசனம். தலை நேர வச்சுக்கோ. ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் புதிய புதிய வியாதிகளெல்லாம் வந்து விடுகிறது. எலிக்காய்ச்சல், அப்புறம் ஈ காய்ச்சல், ஆட்டுக்காய்ச்சல், மாட்டுக்காய்ச்சல் என்று எதெல்லாமோ சொல்கிறார்கள். ஒவ்வொரு பிராணியையும் வைத்து அதற்கு மருந்து கூட கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கூட சொல்கிறார்கள். கொஞ்சம் முன்ன தள்ளு. நல்ல மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்போது அப்படியே திரும்புங்கள். திரும்புங்கல்ல, கொஞ்சம் முன்னவா, இன்னும் கொஞ்சம். இப்பொழுது பல கோணங்களில் இந்த ஆசனம் உங்களுக்கு செய்து காட்டப்படுகிறது. படுங்கள், மெதுவாக செய்யுங்கள். தள்ளு, நல்ல தள்ளணும் முதுவை. ஒரு 20 எண்ணிக்கை. எத்தனை விளைவு நொழிவு, கால் மடக்குதல், முதுகை வளைத்தல், எத்தனை வளைவு நெளிவுகள் நம்ம உடலிலே ஏற்படுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள் என்று பார்த்தாலும் கூட சிறுவர்களுக்குத்தான் இது முழுமையாக செய்ய முடியும். பெரியவர்களும் செய்யலாம், முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது.
இந்த 4 கோஷங்களையும் செய்வதற்கென்றே பல்வேறுபட்ட ஆசனங்கள் இருக்கிறது. அதில் இது முக்கியமான ஆசனம் பத்ம கவயாசனம் என்று பெயர். அது டைஜிக் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சென்சேஷனல் பார்ட்ஸ் அண்ட் மைண்ட், ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், கண்ணு, மூக்கு, காது, வாய், கழுத்து, மூளை, இது அத்தனை பாகங்களையும் செம்மையாக ஒரே ஆசனம் செய்கிறது, சரி செய்கிறது என்று சொன்னால் ஆச்சரியப்படத்தக்க ஆசனம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.